தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரோன் தமிழன். நீங்கள் எப்போவாவது வானத்தில் பறக்கிற ட்ரோன்ஸை பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? இது என்னது? இது எப்படி ஒர்க் ஆகுது? இதை எப்படி செய்கிறாங்கன்னு? நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் we are going to uncover the exciting world of drones. அது என்னது? ஏன் அதை ட்ரோன்ஸ்னு கூப்பிடுறாங்க? கொஞ்சம் அதுக்கு பின்னால் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெடியா? வாங்க, லெட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் ஃபேசினேட்டிங் வேர்ல்ட் ஆஃப் ட்ரோன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேசிக். ட்ரோன்ஸ்னால் என்ன? ஏன் அதை ட்ரோன்னு கூப்பிட்றாங்க? நம்ம அதை சரியான பேர் சொல்லி தான் கூப்பிட்றோமா? லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஆக்சுவலாக ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகிற எதுவுமே ட்ரோன்னு கூப்பிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசில் ரிமோட் கார் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை கூட ஒரு டைப் ஆஃப் ட்ரோன் தான். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த ஃப்ளையிங் மிஷின்ஸை கரெக்டான நேம் வந்து UAV ஆர் UAS, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஆர் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம். அப்போது ட்ரோன்னு பெயர் எங்கேருந்து வந்துச்சு? ஆன்டேனிக்களை இங்கிலீஷில் ட்ரோன்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஏர்லி ஸ்டேஜ் UAVs பறக்கும்போது வர சவுண்டும் இந்த தேனீக்கள் பறக்கிற சவுண்டும் ஒரே மாதிரி இருந்தனால மிலிட்ரி பீப்புள் செல்லமாக இதை ட்ரோன்னு கூப்பிட்டாங்க. பட் அதுவே ஓவர் த டைமில் UAVக்கு இன்னொரு நேமாக மாறிடுச்சு. ட்ரோனில் நிறைய டைப் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டைப், அதுக்கு டிஃப்ரெண்ட் நேமும் இருக்குது. அதில் முக்கியமான 4 என்னென்னா, UAV வானத்தில் பறக்கிற ட்ரோன்ஸை UAVன்னு சொல்கிறோம். அடுத்து UGV அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள், தரையில் போகிற எல்லா ட்ரோன்ஸையும் நம்ம வந்து UGVன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே போகிறது எல்லாத்தையும் USV அன்மேன் சர்ஃபேஸ் வெஹிக்கிள். அதே தண்ணிக்குள்ளே முங்கி போச்சுன்னா அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் UUVன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ட்ரோனோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுப்போமா? ட்ரோனை எப்போ கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க? 1917 டியூரிங் வேர்ல்டு வார் 1ல் ஆர்ச்சிபால்ட் லோ அப்படின்ற ஒரு UK சயின்டிஸ்ட் தான் ரிமோட்லி ஆப்ரேட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற கான்செப்டை டெவலப் பண்ணார். ஈவந்தோ அது எக்ஸ்பெரிமெண்ட்னாலும் அதுதான் ஃபியூச்சர் ட்ரோனுக்கு கிரவுண்ட் ஒர்க் போட்டுச்சு. தென் வேர்ல்டு வார் 2ல் தான் ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல் ரோல்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லட்டுமா? ஒரு இந்தியன் ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரோன்ஸை செய்ய ட்ரை பண்ணார். அவர் யாருன்னு பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. UAVஸில் நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ரோட்டர். அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்குது ட்ரோனில், அதை பொறுத்து அதோட கேட்டகரியை சப்டிவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 மோட்ரு ஒரு ட்ரோனில் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் ட்ரைகாப்டர். அதில் 3 ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 4 இருந்தால் குவாட்காப்டர், 6 இருந்தால் ஹெக்ஸா, 8 இருந்தால் ஆக்டா, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வைக்கிறாங்க. அதனால தான் அதை மல்டி ரோட்டர் ட்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக நிறைய பேர் குவாட்காப்டர், ஹெக்ஸாகாப்டர் ஆர் ஆக்டாகாப்டரை பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜஸில் பறக்கிற ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே குவாட்காப்டர் டைப். அதே மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல ஹெக்ஸாகாப்டர் ஆர் ஆக்டாகாப்டர் பார்த்துருப்பீங்க. மல்டி ரோட்டர் ட்ரோன்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இதால் ஒரே இடத்துல ஹவர் ஆக முடியும். பட் இதால் லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிஷின்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனில் ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாடலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் ஏரோப்ளேன் பார்த்துருக்கீங்கல்ல, அதோட மினியேச்சர் டைப் தான் ட்ரோனில் ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன். ஃபிக்ஸ்டு விங் ட்ரோனால் ரொம்ப லாங் ரேஞ்சுக்கு ஃப்ளை பண்ண முடியும், கண்டினியூஸாகவும் ஃப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதில் ரோட்டர்ஸ் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ண யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்கு பதிலாக ட்ரோனை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது எப்படி ஃப்ளை ஆகுதுன்னா, இதோட விங் ஷேப்ஸு டிசைன்ஸை பொறுத்து தான் இது வந்து ஃப்ளை ஆகுது. அதோட ஃபிசிக்ஸ் என்ன, அது எப்படி ஃப்ளை ஆகுதுன்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து என்னென்னா, இந்த 2 மாடலையும் இருந்த நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணணும், அதோட போத் பாசிட்டிவ்ஸை யூஸ் பண்ணணும்.
ஸோ அதுக்காக புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதுதான் ஹைப்ரிட் VTOL ட்ரோன். இந்த ட்ரோனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து வெர்டிக்கலாக டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு ஆல்டிடியூட் போனதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் விங் மோடுக்கு மாறி ஏர்க்ராஃப்ட் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். இது ஹைப்ரிட்னால கேன் ஹவர் ஆல்சோ அண்ட் இட் கேன் கவர் லாங் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. இதோட கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ ஏர் டாக்ஸி ஆர் EVTOLஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரோன்ஸ்க்கு இது மேஜர் கான்செப்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானோ ஆர் மைக்ரோ ட்ரோன்ஸ். இது ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரோன்ஸை நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போகலாம். இதை மோஸ்ட்லி க்ளோஸ் ரேஞ்ச் இன்ஸ்பெக்ஷன், ஸ்பையிங் ஆர் இன்டோர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வெரி காம்பேக்ட் டிசைனால் ஸ்டெல்த் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரோன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப மேஜர் டைப்ஸ் தான். மற்றது எல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் ஃப்ரேம். ஏன்னா இது மேலே தான் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. ட்ரோன் ஃப்ரேம்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது. நம்ம பார்த்த டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் மாதிரி என்னென்ன டைப்போ அதுக்கேற்றாப்புல ஃப்ரேமோட டைப்பும் மாறும். இந்த ஃப்ரேம்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர். இதுதான் ட்ரோனோட பிரெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்காப்டர் எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்க 4 மோட்டரும் எப்போ எப்படி சுற்றணும், எந்த RPMல சுற்றணும், ட்ரோனை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்னால தான் நடக்குது. அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் தான். இதுக்கு பின்னால் ஒரு ஃப்ளைட் டைனமிக்ஸ்னு ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. அதெல்லாம் தெரியாமலே நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இது நம்ம வேலையை சிம்பிள் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்லேயும் நிறைய டைப் இருக்குது. பிக்ஸார், ஆட்டோ பைலட், பிக்ஸார் கியூப், FPV, KK 2.15. ஈவன் நீங்கள் ஒரு ஆர்டினோ இல்லை ESP32 வச்சு கூட ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலராக யூஸ் பண்ண முடியும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ட்ரோனை பறக்க வைக்க முக்கியமான பார்ட்ஸில் இதுவும் ஒன்று. ட்ரோனோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம்லாம் மேஜர் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர். இந்த மோட்டார்ஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிரஸ்ட் மோட்டர், பிரஸ்ட்லெஸ் மோட்டர், கோர்லெஸ் மோட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த மோட்டார்ஸ்லேயும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. மோட்டர், ஹாபிவி, ரெட் டு ஸ்கை, மேக்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மோட்டர்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, எங்கே எந்த மோட்டரை யூஸ் பண்ணோம், எல்லாமே நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ESC, எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். இதுதான் மோட்டரோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுற டிவைஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபேன் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. இதை மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ த்ரஸ்ட். அது மூலமாக தான் ட்ரோன் ஃப்ளை ஆகுது. அடுத்து பவர் சிஸ்டம். மோஸ்ட்லி பேட்ரியும் PDB, இதுதான் இந்த கேட்டகரியோட காம்பனன்ட்ஸ். பேட்டரினா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ட்ரோன்ஸில் மெயினாக லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. PDBனா என்னென்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இது எதுக்குன்னா ட்ரோனில் எல்லா காம்பனன்ட்ஸும் டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ண முடியாது. சில காம்போனன்ட்ஸ் கம்மியான வோல்டேஜ் தேவைப்படும், சில இதுக்கு அதிகமாக தேவைப்படும். சம் காம்போனன்ட்ஸோட லொக்கேஷன் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் பேட்டரியிலேருந்து. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு PDBன்ற ஒரு PCBயை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GPS. ஆக்சுவலாக நம்ம இதை GNSS தான் சொல்லணும், பட் அதை பற்றி இப்போ பேச வேணாம். GPS தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம். ஸோ நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு ட்ரோனோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கவும், ட்ரோனை ஆட்டோமேட் பண்ணி சம் ஒர்க்ஸ் பண்ண வைக்கவும் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஸ்டெபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா சென்சர்ஸ் அண்ட் பேலோட். இப்போ எதுக்கு நம்ம ஆக்சுவல் ட்ரோனை பண்ணுறோம்? சும்மா பறக்க விடுறதுக்கு இல்லை, சரியா? அது சம்திங் கேரி பண்ணிவிட்டு பறக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமராவோ இல்லை ஒரு வெயிட்டையோ தூக்கிட்டு போகணும். கேமரா எடுத்துகிட்டு பறந்தால் அது ஃபோட்டோகிராஃபி இல்லை சர்வேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஏதாவது வெயிட் எடுத்துகிட்டு போனால் அதை டெலிவரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேலோட்லேயும் நிறைய இருக்குது. வீடியோ கேமரா, நைட் விஷன் கேமரா, ஒப்ளிக் கேமரா, தெர்மல் கேமரா, லைடார் சென்சார், மல்டி ஸ்பெக்ட்ரல், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல், சொல்லிக்கிட்டே போகலாம். ட்ரோன்ஸில் இந்த பார்ட்ஸ்லாம் இல்லாமல் சம் சென்சார்ஸும் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா சேஃபாக ஃப்ளை பண்ணவும், லேண்ட் பண்ணவும். ஃபார் எக்ஸாம்பிள் டிடெக்ட் அண்ட் அவாய்ட் சென்சர், அப்புறம் லேண்டிங் சென்சர், அல்ட்ராசோனிக் சென்சர். சென்சார்ஸ்லேயும் நிறைய இருக்குது, அதுவும் நிறைய பார்க்கலாம். இந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்ம 1 by 1 அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தட்ஸ் இட் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரோன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.